திருநாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். கூட்ஸ் வந்து ஃபுல் லோடோட ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய கறி வந்து ரன்னிங்ல வந்து ஒட்டுனுச்சு. பிளாட்ஃபார்ம்லாம் வீணா போயிட்டு வீடியோல சொல்லியிருந்தேன். நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வந்து வச்சு டெய்லியும் கிளீன் பண்றதா சொன்னாங்க. பார்க்கவும் சுத்தமா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 ட்ரெயினும் வந்து திருநள்ளாறுல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரதை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளத்துல இருந்து காரைக்கால் துறைமுகத்திற்கு வந்து இந்த கூட்ஸ் வந்து எம்டியா ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வருது. அதனால வந்து நிக்க போகுது ட்ரெயின். ஆப்போசிட்ல வரதா சொன்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து இதோட எம்டி ரேக் தான் வந்து திருநள்ளாறுல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அந்த எம்டி ரேக்கை தான் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து ஆல்ட் ஆகிடும் அந்த ட்ரெயினை. அது வந்து நின்னதுக்கு அப்புறம் இந்த கூட்ஸ் வேகன் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ பார்க்குற இடம் காரைக்கால் ரயில் நிலையத்தை தான் பார்க்குறீங்க. இப்போ உள்ளார வந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி மெமு லோக்கல் பேசஞ்சர் ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்கு. திருநள்ளாறுலேருந்து வந்த கூட்ஸ் ட்ரெயின் தான் இப்போ 3வது பிளாட்ஃபார்ம்ல நிற்கிது. இங்கேயும் திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் சுத்தம் பண்ண மாதிரி காரைக்கால் ரயில் நிலையத்திலையும் பிளாட்ஃபார்ம் கிளீன் பண்ணுறாங்க. கூட்ஸ் இங்கிருந்து சிக்னல் வந்தோடனே கிளம்பிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதில் வந்து திருச்சி லோக்கல் பேசஞ்சர் ஃபர்ஸ்ட்ல நிற்கிது. 2வதுல வந்து எர்ணாகுளம் போகிற ட்ரெயின் நிற்கிது. 3வதுல தான் வந்து இந்த கூட்ஸ் நின்றுச்சு. ஏன்னு தெரியுமா? வீடியோவோட லாஸ்ட்ல அதை நான் சொல்றேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திருச்சி லோக்கல் பேசஞ்சர் மெமு ட்ரெயின்ட்டு. அந்த ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நிற்கிது. இந்த ட்ரெயினுக்கான டைம் வந்து மென்ஷன் பண்றேன். வீடியோட லாஸ்ட்ல சொல்றதா சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி நிற்கிது எல்லாமே அப்படின்னுட்டு. நேற்று போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்லீப்பர் கட்டெல்லாம் உள்ளார இறங்கி ஏறுது, ட்ராக்கு மேலே கீழே போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்த தான் இன்னைக்கு ரிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ராக்ல தான் வந்து எர்ணாகுளம் ட்ரெயினும் நிற்கிது. மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் காரைக்கால்ல ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த மெயின்டெனன்ஸ் லைனையும் ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.